ஹாய் கைஸ், என்ஐஒய்ஸில் வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்ளிகேஷனில் வந்து ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்து எனர்ஜி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்துருப்பான். அந்த டயக்ராம் எதுவுமே புரியாது. ஓகே, ஸ்டார்டிங் எனக்கும் தான் புரியல. அதுக்கப்புறம் நான் வந்து பசங்களுக்கு வந்து புரியல, இது எப்படியா புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நானே உருவாக்கிட்டேன். இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எனர்ஜி பேண்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டத்தில் இருக்கிற அந்த எனர்ஜி லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி பேண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து அதோடைய எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி பேண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 இதாக பிரியுது: வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், ஃபோர்பிடன் பேண்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நான் அதை வந்து புரிய வைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2 ஃப்ளோர் ஷாப்பிங் மால் எடுத்துக்கிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, ஒரு ஷேர் கேஸு. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எங்கேயுமே மூவ் ஆகலை. இங்கே உட்காந்துருக்க பீப்புளெலாம் வந்து எலக்ட்ரான் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரானுடைய அரேஞ்ச்மெண்ட்டை தான் வந்து நம்ம எதுவும் சொல்கிறோம், எனர்ஜி பேண்டுன்னு சொல்கிறோம். எனர்ஜி லெவலை பொறுத்து, டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி லெவலை பொறுத்து. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே எலக்ட்ரான்ஸ்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எங்கேயும் மூவ் ஆகலை. ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகலை, இங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்னு சொல்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் வந்து இங்கே ஓவர் க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கட்டு ஏறி இங்கே போயிட்டு ஃப்ரீயாக ரோம் ஆகிக்கிறாங்க. இந்த பீப்புள்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக ரோம் ஆகிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகிறத அந்த ஃப்ளோரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த வழியாக மேலே போகுது, ஸ்டேர் கேஸ் வழியாக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் நடுவில் இருக்கிற அந்த கேப் வந்து யார், ஸ்டேர் கேஸ். அதுதான் வந்து ஃபோர்பிடன் எனர்ஜி கேப். ஸோ இதில் வந்து எந்த எலக்ட்ரான்ஸும் உட்காராது. யாருமே வந்து உட்கார வழியில் உட்கார மாட்டாங்க. இந்த படிக்கட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க ஷாப்பிங் மாலில். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல உட்காராது. இங்கே ரெஸ்ட்டில் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரோம் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவிங்கில் இருக்கிற ஃப்ளோர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் பேண்டு. ஓகே, மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளோர் தான் வந்து பேலன்ஸ் பேண்டு. ஓகே, அது எப்படி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதோ, படிக்கட்டு மூலமாக மூவ் ஆகுதோ, அந்த இடத்த வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்பிடன் எனர்ஜி கேப்னு சொல்கிறோம். இதில் எந்த எலக்ட்ரானும் எக்ஸிட் ஆகாது, உட்காராது. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், ஃபோர்பிடன் பேண்ட் படிச்சுக்கணும். எக்ஸாமில் டிஃபைன் டேர்ம்ஸ் ஆன் பேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், ஃபோர்பிடன் பேண்ட் சொல்லிட்டு ஒரு கொஷின் உறுதியாக வரும். மறக்காமல் இதை படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.